மூன்றாம் பாலினத்தின் மீது நவீன மருத்துவம் நடத்தும் கண்ணுக்கு தெரியாத வன்கொடுமைகளுக்கு சான்று இந்த செய்தி தொகுப்பு. நான் ஒரு ஆணாக பிறந்து பெண் ஆசை நிறையா இருந்தது. எனக்கு வீட்டில் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணணும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு ஒரு ஆணோட தான் கம்பல்சரி வாழ்ந்தாகணுன்றத முடிவெடுத்தேன் நான். அதுக்காக எனக்கு சைக்காட்ரிக் கூட்டின்னு போனாங்க. அதுவும் முடியாதனால நான் கம்பல்சரி எனக்கு கல்யாணமே வேணாம் சொல்லிட்டு நான் ஒரு ஆணோட தான் வாழ்ந்தால் வாழ்வேன், இல்லைனா வாழவே மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்காக எனக்கு ஏதோ ஒரு இது பண்ணாங்க, டேப்லெட்டோ ஏதோ எடுத்துக்க சொன்னாங்க. அது சாப்பிட்டுக்கிறேன். 2013 டேப்லெட் சாப்பிட்டுக்கிறேன். என்னன்னு எனக்கே தெரில. சாயங்காலம் ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக மயக்கம் வந்தது, ட்ரௌசியாக ஆயிடுது. அது என்ன தான் பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க தெரில. ஆனால் நான் வாழ்ந்த ஒரு ஆணோட தான் வாழணுன்ற ஆசை தான் எனக்கு. இந்தியன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாடி ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் சைக்காட்ரி, அவங்களே இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கூடாதுன்னு ஏற்றுட்டாங்க. அதை பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. சில சமயம் மருத்துவர்கள் பழைய நூல்களில் இருக்கக்கூடியதை படிச்சுட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மருத்துவமே சரியா படிக்காம, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் இல்லாம குவாக்ஸ்ன்னு சொல்லுவோம், போலி மருத்துவர்களும் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதனின் பாலின அடையாளம் அவனது பிறப்புரிமை என்று வளர்ந்த நாடுகள் பலவும் கருதும் நிலையில் ஒருவரது பாலின தேர்வை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றனர் மூன்றாம் பாலினத்தோர். இயற்கையாகவே அது இதுவாக பிறந்துட்டாங்க. அதை செயற்கையாக மாற்ற வேண்டியது. அவங்க பிறப்பில் அப்படியே பிறந்துட்டதுனால அதை மாற்றணும்னு என்ன இது இருக்குது? மெடிசன் கொடுத்தா மாற்றிடலாமா? மாற்ற முடியாதுல்ல. இயற்கையிலே மனசில் பெண் தன்மை இருந்தால் அப்படியே இருந்துட்டோம். அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்களோ பண்ணுறோம். அதுக்காக நம்ம பாலியத்தை மாற்றணுன்றது அவசியம் கிடையாதுல்ல. பெற்றோர்களும் உறவினர்களும் மூன்றாம் பாலினத்தோரின் உணர்வுகளை மதித்து அவர்களது உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர் இவர்களுக்கான அமைப்பைச் சேர்ந்தவர்கள். கட்டாய திருமணம் முக்கியமாக இருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்கள் தயவு செய்து கட்டாய திருமணத்துக்கு உட்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, அவங்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு உணர்வோடு இருக்காங்க அப்படின்னா போய் பேசுங்க. தனி மனிதர்களிடம் இருந்து மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே அது சமூக மாற்றமாக அமையும். சுகீர்த்தா தமிழரசனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.